ஒரு சர்வே பண்ணாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் போதை பழக்கம் பயன்படுத்துறாங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 12 விழுக்காடு. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 12 விழுக்காட்டு மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இது நான் சொல்லல, சர்வே சொல்லுது. ஒரு ஆய்வு நடத்துறாங்க, அந்த ஆய்வுல சொல்லுது 12 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால் என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன ஆட்சி இது? என்ன நிர்வாகம் இது? இந்த மாணவர்கள் தான் நம் நாட்டினுடைய எதிர்காலம். அதுல 21 விழுக்காடு மாணவர்கள் சொன்ன காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த போதை பொருட்கள் சகஜமா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது, எங்க வேணா வாங்கிட்டு போலாம், அதனாலதான் நாங்க இதை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல கஞ்சான்னு சொன்னாலே கேவலமா பார்ப்பாங்க, இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. கஞ்சால இன்னைக்கு சாதாரணம். அதை விட கொடூரமான தீவிரமான போதை பொருட்கள் காக்கேன், ஹெராயின், அபின், மெத்தைலாம்ஃபெட்டமைன், எல்எஸ்டி, இதெல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கின்ற போதை பொருட்கள் இங்க தமிழ்நாட்டில் சரளமா வித்துட்டு இருக்கிறார். காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது பொறுப்பேற்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன், வேற யாரும் சொல்ல மாட்டேன். நான் இவங்க தான் நான் சொல்லுவேன். நான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கின்ற நேரம் வந்து விட்டது. வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்து விட்டது. இதை மறக்க கூடாது. இளைஞர்களும் மறக்க கூடாது, பெண்களும் மறக்க கூடாது. வசனம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் பார்த்தா ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பார், அவ்வளவுதான். நாடகம் தான், அவ்வளவுதான். வருவாரு, அதுக்கப்புறம் நடிச்சுட்டு ஆக்ஷன் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது, அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னும் 6 மாதத்துல தேர்தல். இப்ப இன்னும் அதிகமா நாடகம், அதிகமா அறிவிப்பு, அதிகமா திட்டங்கள் வரும். உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின். யார நலத்தை காத்தீங்க நீங்க? யார் நலத்தையா காத்தீங்க நீங்க? சாராயம் விற்கிறவன் நலத்தை காத்தீங்களா, இல்ல கஞ்சா விற்கிறவன் நலத்தை காத்தீங்களா? யாரோட நலத்தை காக்குறீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நிச்சயமாக இளைஞர்கள் ஏமாற மாட்டார்கள்.